வர்றது நல்லதுன்னு தான் பிரதர் பார்க்குறேன். வந்தால் சின்ன ஒரு போட்டி இருக்கும்ல. ஸோ அந்த போட்டியில் மாற்றி மாற்றி எல்லாரும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே. ரெண்டு கட்சி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோம். இவங்களுக்கு தான் கஷ்டப்பட்டோம், நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஒன்றும் செய்யலை. ஓகேங்களா, புதுசாக வரட்டமே விஜய், அவர் ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே அவர் என்ன செய்ய போறாருன்னு. ஆமாம், வரேன்னு சொல்லியிருக்காரு, வரட்டும், வரது நல்லது தானே. ஏன்னா ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வராரு, நல்லது தானே. சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் மூலியமாக நல்லது கிடைக்குமான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இவர் மூலியமாக கிடைச்சா கண்டிப்பாக ஏற்றுப்போம். வர வேணான்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே ஆண்டு போயிட்டுமா. மக்கள் ஏமாறக்கூடிய மக்கள், சரிங்களா. ஆனால் திருப்பி அவங்கள ஏமாத்தினே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோன்னா அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும். விஜயால அது முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் கடுமையாக போராடினா இவருக்கு இருக்கிற ஒரு ஃபேமுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸை நல்ல ஒரு என்ன சொல்றது ஓட்டு வங்கியை கொண்டு வர முடியும்ல. பிரதர், ரசிகர்கள் இங்கே முக்கியம் இல்லை பிரதர், மக்கள் தான் பிரதர். ரசிகர்கள் வச்சு ஒருத்தவனால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு தலைவனோட போராடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குன்னு வச்சிங்களா, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்ல. ஓகே, ஸோ அது ஒரு மீடியேட்டராக பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸை யூஸ் பண்ணுறாரு. அந்த ஃபேன்ஸ் மூலியமா திருப்பி ஒரு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நடந்துச்சு, நல்லது தானே. இப்போ ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு தானே வந்துட்டு இருக்காரு. அவரோட காசுல பண்றவரு இப்ப மக்கள் காசு எடுத்து மக்களுக்கே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை செஞ்சா நல்லது தானே. முதல் கோரிக்கை என்ன, இன்னைக்கு பல விஷயங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வெள்ள பாதிப்பு, இப்போ சமீபமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மாற்றினது கூட மிகப்பெரிய பாதிப்பு. எல்லாருடைய மனசுலையும் பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. இதை மாதிரி மக்களை கொடுமைப்படுத்துகிற விஷயங்களை பண்ணாமல் மக்களுக்கு எது தேவைன்றதை அவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நிறைய பேர் பசி பட்னியால் அவஸ்தைப்பட்டாங்க. அதாவது கவுன்சிலரோ இல்லை அந்த பகுதி செயலாளரோ வட்ட செயலாளரோ யாருமே பார்க்கல. ஒரு வாரம் தண்ணி வடியறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு இவங்க கொடுத்த 1000 6000 எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகலை. அதனால் அது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும்போது இவங்க கூட நிற்கணும். இந்த மழை வெள்ளமே பகுதிகளில் மழை வெள்ளம் சேராத அளவுக்கு இவங்க காவாலாம் சரி பண்ணணும். முடியாதுங்க. இப்போ நம்ம எல்லாம் சொல்லலாம். இப்போ திமுக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க, வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா மதியில்லா தமிழகம்னாங்க, அப்புறம் நீட் தேர்வுனாங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு எல்லாமே கிடச்சிரும், நாங்கள் ஆட்சி வந்தால் எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் எல்லாமே கரெக்டாக செய்வோம்னாங்க. இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களா? ஏன்னா அவங்களால செய்ய முடியலன்னா மேலே ஒருத்தர் இருக்காங்க தெரியுங்களா, அவன் அப்ரூவல் கொடுக்கணும், சரிங்களா. இப்போ ரெண்டு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இவங்க எது கேட்டால் அவங்க இல்லைன்றாங்க. 1,500 கோடி கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 120 கோடி தான் தருவன்றாங்க. அது எப்படி இவங்க விஜய் நான் தருவன்றீங்க? அவரால் என்ன முடிச்சா அதை செஞ்சிருக்கா இல்லையான்றத நிறைய பத்திரிகையிலையும் நம்ம பார்த்துருக்கோம். நியூஸ் உங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்துருக்கோம். இப்பயும் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஒருத்தருக்கு பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ போடுவீங்க? ஒரு ரூபா 2 ரூபா செலவு பண்ணுவீங்களா? ஓகே, அதே மாதிரி தான் பிரதர், அவரால் சம்பாதிச்சதை என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஃபண்ட் அவர்கிட்ட கிடையாது. அந்த ஃபண்டை தான் ஓகே தலைமை பொறுப்புல இருந்து எடுத்து கொடுக்க முடியும் நம்புறாரு. ஒரு அதிகாரம் இருந்தா அதை செய்ய முடியும் நம்புறாரு. அதாவது வந்தாதாங்க தெரியும் என்ன தகுதி இருக்குன்றது, வந்தாதான் தெரியும். ஒருத்தர் அவர் நம்ம ஒரு ஆக்டரா பார்த்துருக்கோம். ஒரு மாசான ஆக்டர், நல்லா டான்ஸ் பண்ணுவார், நல்லா டைலாக் பேசுவார், நல்லா நடிப்பார். அவர் ஆக்டரா பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அவர் வந்தாதான் அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன திறமை இருக்கு, அரசியல் நடத்துற அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்றது நம்ம தெரியும். வரும் முன்னாடியே அவருக்கு எதுவுமே இல்லை, அவர் வரக்கூடாது அப்படின்னு நம்ம தட்டி கழிக்க கூடாது. ஏங்க நம்ம தானங்க டாக்ஸ் கொடுக்குறோம், நம்ம டாக்ஸ் தாங்க அவங்க நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நம்ம காசு அவங்க கொடுக்குறது அவங்களுக்கு என்ன கஷ்டம், சரிங்களா. எல்லா ஸ்டேட்லையும் பாருங்க வெறும் 18% தான். நம்ம ஸ்டேட்ல மட்டும் தான் 18 to 18. மத்திய அரசும் மாநில அரசும் தனித்தனியாக வரி போடுறாங்க. இது அவசியமா? ஏதோ அப்போவே நீங்கள் ஒரே வரியாக போட்டுருந்தா கூட ஓகே. அது இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க. இது சாத்தியமா? அந்த சாத்தியத்து கூட என்ன வழி? இப்போ திமுக ஜெயிச்சிட்டாங்க, சரிங்களா. ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி திடீர்னு தவறிட்டாங்க. அப்போ அவங்களுக்காக திருப்பி மொத்தம் ஒரே எலெக்ஷன் வைக்க முடியுமா? தல அஜித் ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் செஞ்சுட்டாரா? கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 10% செய்யறாரா? ஓகே, அப்ப மீதி 90% இல்ல, அதான் சொல்றேன், மீதி 90% செய்யணும்னு நான் நினைக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். என்னன்னா தலை செய்யறாரு, இவர் அதே மாதிரி தலை மாதிரி நின்று ஒதுங்கி நின்று செய்யலாமே அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்றேன், 10% இல்ல, அதான் சொல்றேன், எல்லா நடிகர்களும் நிறைய பேர் செய்யறாங்க. அதாவது பேருக்கு புள்ள பத்திட்டு அடுத்தோட தத்து கொடுக்க கூடாது, புரியுதுங்களா. அதாவது நம்மளை காப்பாத்திக்க, நம்ம சொத்தை காப்பாத்திக்க சில பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு 3வது மாசத்துல அடுத்தவங்க தத்து கொடுத்துட்டு ஒரு வாளா பின்னாடியே முதல்ல தொத்திட்டு போறாங்க. அந்த மாதிரி போகாம ஒரு தனி மனிதனா
கண்டிப்பா வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி போட்டா பரவாயில்ல. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்துட்டோம், ஜெயிக்கல, தோத்துட்டோம் அப்படின்றக்காக மறுபடியும் படத்துக்கு போறது மிகப்பெரிய தவறு. புரியுதுங்களா? வெற்றியா தோல்வியா பார்க்கறதுக்கு வரல. கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படின்ற நம்பிக்கையோட வரணும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீண்டும் மீண்டும் போராடி அதில் வெற்றி அடையணும்னு கேட்டு. அரசியல் வந்து மக்களுக்கானது தாங்க. புரியுதுங்களா? இதுல வந்து மக்களை வந்து அவங்க பக்கமா சார்ந்து எழுத்துக்க கூடாது. மக்களுக்கான அரசியலை தான் அவங்க வந்து பண்ணணும். என்னைக்குமே வந்து அவங்க சைடு நாங்க பண்ற அரசியலுக்கு வந்து தான் மக்கள் வந்து அடிமையாகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து இன்னைக்கு பல்லாயிரம் குடும்பங்கள், பல லட்சம் குடும்பங்கள் சொல்லலாம் மதுவால பாதிக்கப்படுது. முதல்ல வந்து எந்த ஆட்சியாளர் வந்தாலும் எந்த அரசியல் வந்தாலும் முதல்ல மதுக்கடைகளை மூடுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணணும். தேவையில்லாத தன்னுடைய விளம்பரங்களுக்காக அன்னைக்கு செத்தவங்களுக்கு மணிமண்டபம், இன்னைக்கு செத்தவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா கட்டி அவங்க பேர் வாங்குறத விட, ஏன்னா நீங்க தான் சிஎம் அப்படின்றது தெரியும், நீங்க தான் மாசு அப்படின்றது தெரியும். பட் எதுக்கு உங்களுக்கு 300-400 பாதுகாப்பு வாகனம் இதெல்லாம் தேவையா? சொல்லுங்க. தேவையில்லாத பண்ணாம மக்களோடு மக்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து மக்கள் வந்து ஆதரிப்பாங்க. மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா வந்தாரு, அவர் உயிரோடு இருக்கும்போது யாருமே ஆதரிக்கல. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு கோயில் கட்டி கொண்டாடுறீங்க. இன்னைக்கு 35 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நினைவிடத்துல வந்து கூட்டம் குறையவே இல்லை. அவர் நல்லவர், வல்லவர், தங்கமானவர், அள்ளி அள்ளி கொடுத்தாரு, பல பேருக்கு திருமணம் பண்ணி வச்சாரு, நிறைய பேருக்கு உதவி தொகை கொடுத்தாரு அப்படின்றத எப்ப சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் செத்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க. இதே மாதிரி ஒரு அரசியல் தலைவன் புதுசா உருவாகி வரும் பொழுது அவனை ஆதரிங்க, அவனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்குங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடி எந்த பலனும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி விஜய் வராரு அப்படின்னா அவர் நல்லது பண்ணா ஆதரிங்க, கெட்டது பண்ணா புறம் தள்ளுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை, மக்களை சந்திக்கலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் வந்து மறைமுகமா வந்து மக்களை சந்திச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் அழைக்காமலே வந்து மக்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத கணக்கெடுத்து அவங்களுக்கு பண்ணலாம். ஆனா அரசியலுக்கு வந்து கண்டிப்பா வந்து பத்திரிகையாளர் தேவை, விளம்பரம் தேவை. அது இல்லாம பண்ணா ஜொலிக்க முடியாது. இல்ல, அரசியலுக்கு வந்துட்டாருன்னா மறைமுகமா பண்றது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா கட்சியோட பேரை கூட தமிழக வெற்றி கழகம்னு அறிவிச்சிட்டார்ல. இதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டிகளும் பத்திரிகையாளர் அழைச்சு கொடுப்பாருன்னு நம்புறோம். அதாவது இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காங்க. அது வெற்றி கழகமா மாறுதா இல்ல வெற்றி கழகமா போகுதா அப்படின்றது அவங்க நடந்துக்கிற செயல்பாட்டில் தான் இருக்கு. தயவு செய்து கூட்டணி வச்சாலும் ஒரு வாட்டி தனியா களம் கண்டுவிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வைங்க. ஒரு களம் கண்டுவிட்டு என்னால் எடுத்த உடனே வந்து நான் கூட்டணி தான் போவேன் அப்படின்னா அப்புறம் நீங்களும் அவங்களுடைய கையால் ஆயிடுவீங்க. அதனால் வந்து ஒருத்தங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்றதுக்காக தான் உங்களை ஆதரிக்கிறோம். நீங்களும் வந்தோடனே அவங்க கூட கூட்டணி போடுறதுக்கு நாங்கள் உங்களை ஆதரிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. ஏன்னா வந்த உடனே யாருமே ஜெயிச்சு முதலமைச்சர் உட்காந்துட முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் போராடினவங்களாம் இருக்காங்க. வந்த உடனே நம்ம சிஎம் ஆக்கலையே அப்படின்றதுக்காக அடுத்தவங்களோட முதுகுல சவாரி ஏறாதீங்க. ஏன்னா அவங்கள பிடிக்கலன்றதுக்காக உங்களை நாங்கள் தேர்வு பண்ணுறோம். சீமான் அவர்களை ஆதரிக்காத மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் அவர்களையும் ஆதரிக்க ஒரு சில இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள் பிடிச்சி, அவருடைய நடவடிக்கைகள் பிடிச்சி அவரை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு அந்த சீமான் வந்து போராடி இருக்காரு. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் என்ன நினைக்கிறோம், நம்ம ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட போகிறாங்க, நம்ம ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட போகிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி என்ன பண்ணுறோம், மாற்றி போட்டுறோம். அதனால் ஒரே முடிவாக இவங்களுக்கு தான் போடணும், இவங்க தான் வரணும் அப்படின்ற முடிவோடு நீங்கள் கொள்கையோடு இருந்தீங்க அப்படின்னா நாட்டில் ஒரு நல்லாட்சி வளர வாய்ப்பு இருக்குது. நல்லதுதான். ஒருத்தங்க நான் என்ன சொல்கிறேன், நானே வந்து ஆதரிக்கிறேன். புதுசாக ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றது தெரியாமல், அவங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது தெரியாமல் அவங்கள புறக்கணிக்க கூடாது. வந்ததுக்கப்புறம் அவங்க செயல்பாடு பிடிக்கல, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து விரட்டி அடிக்கலாம், தப்பே கிடையாது. முதல்ல வர்றவங்களை வரவேற்போம். இல்லை, எல்லா அரசியல்வாதியுமே வரும்போது பல கொள்கைகளை நமக்கு திணிக்கிறாங்க. இந்த கொள்கையை தான் கடைபிடிப்போம், குடும்ப அரசியல், எங்கள் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர் வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வராங்க. அதையும் நம்ம ஒவ்வொரு டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், யார் வந்தாலும் இவங்க சொல்லியிருக்காங்களே இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம வாக்களிக்கிறோம். ஆனால் வாக்களிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்கிற எதுவுமே அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்தாருன்னா அந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.